ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கேன்வா. கேன்வானா என்னன்றதை இந்த கம்ப்ளீட் டுட்டோரியலில் நான் கவர் பண்ணியிருக்கேன். கேன்வானா என்ன, அதோட கீஸ் என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை நீங்கள் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களால் ஒரு கேன்வாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கேன்வா படிக்கிறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது. நீங்கள் அழகாக வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஓன் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு கிராஃபிக் போஸ்டர் மூலிமா நீங்கள் அழகாக கேன்வாவில் டிசைன் பண்ணி உங்களுடைய பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னோட பேஜ் தஸ்லீம் மீடியா ஹப்ன்ற இந்த பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன் ஃபியூச்சர் நான் அப்லோட் பண்ண போகிற அத்தனை வீடியோஸும் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்காக உதவியாக இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை ஒரு கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தபடி ஒரு நல்ல ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்ட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, வாட் இஸ் கேன்வா? கேன்வானா என்ன? ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் நான் சொல்லி கொடுக்கறதுனால என்னோட ஸ்க்ரீன் ரொம்ப குட்டியாக தெரியலாம். ஏன்னா நான் வந்து லேப்டாப்போ பிசியோ நான் யூஸ் பண்ணலை. எல்லாருக்கிட்டையும் மொபைல் அவைலபிளாக இருக்கும், பட் லேப்டாப் பிசி எல்லாருக்கிட்டையுமே இருக்கும்னா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் இல்லை, ரொம்ப கம்மி தான். அதனால தான் நான் கேன்வாவை மொபைலில் கம்ப்ளீட்டாக டுட்டோரியல் எடுத்துகிட்ருக்கேன். வெல்கம் டு தஸ்லீம் மீடியா ஹப். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வாட் வில் யூ டிசைன் டுடேன்னு இருக்குது. இது வந்து உங்களுடைய கேன்வாவோடைய இன்டர்ஃபேஸ், தட் இஸ் உங்களுடைய கேன்வா அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். நீங்கள் கேன்வா ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஹோம் பேஜ் இப்படி தான் விசிபிள் ஆகும். இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேன்வா எப்படிலாம் நமக்கு யூசேஜ் இருக்குது, அதோட கீஸ்லாம் நமக்கு எங்கெங்கே நம்ம எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எந்த கீஸ் நம்மளால் எடுத்து ஒர்க் பண்ணுறதுன்ற அந்த டீட்டெயில்ஸை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே வாட் வில் யூ டிசைன் டுடேன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். யுவர் டிசைன்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஏஐ. யுவர் டிசைன்ஸ்ன்றது நான் ப்ராஜெக்ட் என்னென்ன ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் எனக்கு இங்கே ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நான் கேன்வாவில் ஒர்க் பண்ணியிருக்கிற இமேஜஸ். ஸோ எனக்கு இங்கே அது ஷோ ஆகுது. ஃபோல்டர் மூலியமாகவும் சரி, இமேஜஸ் மூலியமாகவும், வீடியோ மூலியமாகவும் எத்தனை நான் ஒர்க் பண்ணியிருக்கணும் அத்தனையுமே எனக்கு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் கேன்வாக்கு வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கீழே எதுவுமே தெரியாது, எந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் ஒர்க் பண்ண டிஃபால்ட்டாக கேன்வா உங்களுக்கான இந்த ஃபோல்டரை ஜெனரேட் பண்ணிடும். ஓகே, இதிலிருந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஒரு கான்டென்ட், இப்போ வந்து நான் ஒவ்வொரு கான்டென்ட்டுக்கும் ஒரு டைட்டில் கொடுத்து தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த டைட்டிலை பேஸ் பண்ணி நான் ஏதாவது சர்ச் பண்ணி அந்த கான்டென்ட்டை நான் இங்கேருந்து பிக் பண்ணி எடுத்து அதில் நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதே டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணி இன்னொரு கான்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி பண்ணுறது? சர்ச் யுவர் கான்டென்ட்டில் நான் கிளிக் பண்ணுற போது நான் ஏதாவது ஒரு ஃபைல் நேம் போட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். விமென்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னா விமென் ரிகார்டிங் நான் என்னென்னலாம் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேனோ எனக்கு அத்தனை ஆப்ஷன்ஸும் இன்றைக்கி இங்கே காமிக்கும். இதில் எனக்கு எந்த கான்டென்ட் வேணுமோ நான் அந்த கான்டென்ட்டை எடுத்து எனக்கு வேண்டிய டீட்டெயில்ஸை நான் அதில் ஃபில்டர் அவுட் பண்ணி நான் எடிட் பண்ணி நான் அடுத்த என்னுடைய போஸ்டரை நான் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னோட இந்த யுவர் டிசைன்ஸ்க்கான இந்த ஆப்ஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டெம்ப்ளேட்ஸ்ன்றது கேன்வாவில் நமக்கு டிஃபால்ட்டாக thousands ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்குது. தௌசண்ட்ஸ்ன்றது நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, thousands சொல்கிறேன், சரிங்களா? எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு நமக்கு கேன்வாவில் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் அதுவே நமக்கு கொடுத்துருக்கு. சிலதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், சிலதெல்லாம் வந்து பெய்டு வெர்ஷனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியே உங்களுடைய அழகாக கிராஃபிக் போஸ்டரை நீங்கள் அழகழகாக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகே, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இடியூ, ஒவ்வொரு போஸ்டர் கீழேயும் இடியூன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து கேன்வாவில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஸோ தட் நீங்கள் அத்தனை டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஓகே, அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எனக்கு இங்கே இடியூன்னு காமிக்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லாமல் கேன்வாவில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ரீ கான்டென்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு க்ரௌன் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். க்ரௌன் இந்த சென்ஸ் இப்போ வந்து ஒரு கிங்குக்கெல்லாம் மேலே தலையில் க்ரௌன் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு க்ரௌன் இமேஜ் வந்து குட்டியாக அங்கே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ப்ரோ வெர்ஷன். ஓகேவா?
இப்போ வந்து எனக்கு டெம்ப்ளேட் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வேணும். இப்போ வந்து நான் ஒரு கான்டென்ட் ரெடி பண்ணுறேன், எனக்கு இன்ஸ்டாகிராம்காக நான் ரெடி பண்ணுறேன், இல்லை நான் ஃபேஸ்புக்கு ரெடி பண்ணணும், இல்லை நான் வந்து யூடியூப்காக ஏதாவது தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும்னா எனக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து இங்கே கேன்வாவில் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி நான் வந்து எனக்கு இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் வேணும்னா நான் இங்கே இன்ஸ்டாகிராம்னு போடுறேன். இன்ஸ்டாகிராம்னு போடும்போது எனக்கு கீழே வந்து அது ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இது கொஞ்சம் லேட்டாக லோட் ஆகுது. ஓகே, வந்துடுச்சு. எனக்கு எங்கே இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக வேணுமா, ஸ்டோரியாக வேணுமா, இல்லை வந்து ரீல்ஸாக வேணுமா, அதுவே நமக்கு கேட்கும். எனக்கு அதில் எது வேணுமோ நான் அதை சூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேஸ்புக்கு வேணும்னா நீங்கள் ஃபேஸ்புக் போடலாம், யூடியூப்க்கு வேணும்னா நீங்கள் யூடியூப் போடலாம். உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன டெம்ப்ளேட் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு இங்கே கொடுக்கும். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ன்ற ஆப்ஷனை நான் இங்கே சூஸ் பண்ணி ஓகே கொடுத்த பிறகு எனக்கு கீழே வந்து கிரியேட் பிளாங்க்ன்ற ஒரு டேபும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எனக்கு நிறைய டிஃபால்ட்டாக ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸும் எனக்கு கேன்வா கொடுத்துருது. இந்த ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியை, உங்களுடைய இமேஜஸோ இல்லை அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய நேமோ நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணி அந்த டிசைனை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நீங்களே வந்து உங்களுக்கான டிசைனை நீங்களே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிரியேட் பிளாங்க்ன்ற பேஜை யூஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரெண்டுமே காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த பொண்ணோட இமேஜ் இருக்குது. நான் இது கிளிக் பண்ணுறேன்னா என்னோட பேஜில் அது லேண்ட் ஆகிடும். கிளிக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு இமேஜ், என்னோடய ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ நான் ஆட் பண்ணணும், அவங்களுக்கு நான் பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுற பட்சத்தில் மேலே எனக்கு டஸ்ட்பின் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணேன்னா அந்த இமேஜ் எனக்கு போயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்லோட்ஸ்க்கு நான் ஏன் போகிறேன்னா ஆல்ரெடி என்னோட இமேஜஸ் எல்லாம் அதில் சேவ் ஆகியிருக்கும், அதனால நான் அப்லோட்ஸ் போகிறேன். இல்லையா நான் ரேண்டமாக நான் வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறேன், ஒரு கேர்ள் இமேஜ், எலமெண்ட்ஸ்க்கு போயிட்டு நான் ஒரு கேர்ள் இமேஜ் கேர்ளுன்னு போடுறேன். எனக்கு கேர்ள் சம்மந்தப்பட்ட அத்தனை இமேஜும் எனக்கு இங்கே ஃபோட்டோஸ் மூலிமா எனக்கு இங்கே கேன்வா கொடுத்துரும். இதில் எனக்கு எந்த இமேஜ் வேணும்னாலும் நான் போடலாம். இல்லை நீங்கள் உங்களோட இமேஜ் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேலரின்ற ஆப்ஷன் கீழே உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கேலரி, ஃபோனில் உள்ள கேலரி இமேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் ஃபீட் ஆகிருக்கும் இல்லையா, அதில் உங்களுக்கு யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை நீங்கள் கொண்டு வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் கேலரியிலேருந்து நான் எடுக்கிற இமேஜ்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன், இந்த கேர்ளோடைய இமேஜ் எடுக்கிறேன். இந்த கேர்ளுக்கு நான் பர்த்டே விஷ் கார்டு நான் ரெடி பண்ணுறேன்னா இந்த கேர்ளோட இமேஜை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே நான் பிஜி ரிமூவர்ன்ற ஆப்ஷன் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணால் அதோடைய பேக்ரவுண்ட் எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து வெறும் அந்த கேர்ளோட இமேஜ் மட்டும் தான் தெரியும், அதோடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேர் நான் மாற்றணும். ஸோ இங்கே வந்து சீமான்ன்ற இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுறேன். டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், கிறிஸ்டோன்னு கொடுக்குறேன். ஓகே, கிறிஸ்டோன்ற நேம் இங்கே கொடுக்குறேன். அந்த பொண்ணுக்கு பேர் கிறிஸ்டோ, ஹாப்பி பர்த்டே கிறிஸ்டோன்றது நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து அந்த ஃபோட்டோ இதே டெம்ப்ளேட்டில் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணேன், நேமை சேஞ்ச் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி யார் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் அனுப்பணும்னா அவங்களுக்கு நான் அனுப்பிடலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட், இன்பில்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலான்றதுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஓகேவா, பிளாங்க் பேஜ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும், அது வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். பட் இந்த பிளாங்க் பேஜ் யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்ஸ், கீஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் க்ரியேட் பிளாங்க்னு கொடுக்குறேன். க்ரியேட் பிளாங்க்னு கொடுக்கும் போது எனக்கு ஒரு பிளாங்க் பேஜ் எனக்கு இங்கே லேண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த பேஜை வந்து உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா டாட்டாக எனக்கு லைன்ஸ் தெரியுது. இது வந்து என்னுடைய மார்ஜின். இந்த மார்ஜின் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நான் எந்த டெக்ஸ்ட் நான் எழுதினாலும் இந்த பாக்ஸ்குள்ளே நான் எழுதினா மட்டும்தான் அது ஒரு ஃப்ரேம் சைஸ்க்குள்ளே போய் உட்காரும். நான் எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணும்போது என்னோடய டெக்ஸ்ட் எல்லாமே சென்டரில் தெரியும். நான் இந்த மார்ஜின் இல்லாமல் ஃபுல்லாக என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக பேஜோட கார்னர் டு கார்னர் நான் வந்து எழுதுனேன்னா எனக்கு வந்து
அந்த கார்னரில் உள்ள எழுத்துக்கள் மறையறதுக்கோ கிராக் ஆகிறதுக்கோ எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னோட இமேஜும் நல்லபடியாக ப்ரெசென்ட் ஆகாது, என்னோட டிசைனும் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால தான் மார்ஜின் செட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் மார்ஜின் செட் பண்ணி நாம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியமாகுது. இப்போ இந்த மார்ஜினை நான் எப்படி எடுத்தேன், எப்படி என்னோடய பேஜுக்குள்ளே கொண்டு வந்தேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் உங்களுக்கு இந்த மார்ஜின் இல்லாமல் தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் இந்த மார்ஜினை எப்படி செட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன்ஸுன்னு தெரியும். 3 லைன்ஸ் தெரியுது. அதுக்கு பக்கத்தில் 2 ஏரோ மார்க், லெஃப்ட் சைடு பார்க்குற மாதிரியும் ரைட் சைடு பார்க்குற மாதிரியும் 2 ஏரோ மார்க் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இதில் செட்டிங்ஸுன்ற ஆப்ஷனுக்கு போங்க, கிளிக் பண்ணுங்கள். ஷோ மார்ஜின் 4th ஆப்ஷன் பாருங்கள், ஷோ மார்ஜின் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் எடுத்துட்டேன்னா என்னோடய பேஜ் இப்படி பிளாங்காக தான் இருக்கும். அந்த ஆப்ஷனை நான் டிக் கொடுத்தேன்னா எனக்கு அங்கே மார்ஜின் வந்துடும். இப்படி தான் நம்ம மார்ஜின் ஒரு பேஜுக்கு செட் பண்ணணும். நம்ம பேஜுக்கு ஒரு ஃபைல் நேம் நம்ம எப்படி வைக்கணுன்றது நான் இப்போ சொல்கிறேன். சேம் 3 டாட்ஸ் போங்க. ஃபஸ்ட்டில் பென்சில் மார்க் மாதிரி இருக்கா, ரைட்டு கார்னரில் ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அன்டைட்டில் டிசைன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் 4:5. அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான ஃபைல் நேம் நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஃபைல் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஃபைல் 1ன்னு கொடுத்து நான் இங்கே சேவ் பண்ணும்போது என்னோடய இந்த ஃபைல் ஃபைல் 1ன்ற பேரில் சேவ் ஆகிடும். டிஃபால்ட்டாக என்னோடய ஃபோல்டரில் அந்த ஃபைலில் தான் எனக்கு சேவ் ஆகும். ஓகே, அடுத்தது கேன்வாவோடைய கீஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்போது பேஜ் மேலே நான் கிளிக் பண்ணாத போது எனக்கு சில ஆப்ஷன் காமிக்கும். நான் பேஜ் மேலே கிளிக் பண்ணலைன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் பேஜ் மேலே 1 டேப் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே சுற்றி பர்பிள் கலரில் ஒரு பார்டர் எனக்கு க்ரியேட் ஆகிடும். அப்படி க்ரியேட் ஆச்சுன்னா பேஜ் மேலே நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் பேஜ் மேலே கிளிக் பண்ணலைன்னா எனக்கு இங்கே எந்த ஒரு பார்டர் லைனும் எனக்கு தெரியாது, பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் எனக்கு கீழே மொபைல் ஸ்க்ரீன் கீழே பாருங்கள், டிசைன், எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், கேலரி, அப்லோட்ஸ், டூல்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எனக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறதுன்னு நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பேஜ் மேலே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பேஜை ஃபார்மேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எனக்கு விசிபிள் ஆகும். அந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஏதாவது நான் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த லேயர்ஸ் நான் பொசிஷன் பண்ணுறதுக்கோ எனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனேன்னா எனக்கு அந்த ஆட் பேஜ் கொடுக்கறதுக்கோ, காப்பி பேஸ்ட் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கோ, பேஜை ரீசைஸ் பண்ணுறதுக்கு, டெலிட் பேஜ் பண்ணுறதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸும் என்னால் அந்த பேஜ் மேலே செலக்ட் பண்ணுற பட்சத்தில் எனக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடைக்கும். பேஜ் செலக்ட் பண்ணாத பட்சத்தில் எனக்கு இந்த வேறு ஆப்ஷன் காமிக்கும். பேஜில் செலக்ட் பண்ணும் போது எனக்கு வேறு ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, இது மாதிரி நான் டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணும்போது டெக்ஸ்ட் எடிட்டிங்கான ஆப்ஷன் காமிக்கும். பிக்சரை எடிட் பண்ணும்போது பிக்சரோட எடிட்டிங்கான ஆப்ஷன் காமிக்கும். இதுவும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் மேலே கிளிக் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கீஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டிசைன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிசைன்ஸ் இருக்குது. டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டெம்ப்ளெட்ஸ் டிஃபால்ட்டாக கேன்வாவில் இன்பில்டு டெம்ப்ளெட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரெடிமேடாக உங்களுக்கு டெம்ப்ளெட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதிலேருந்து நீங்கள் டெம்ப்ளெட்ஸை பிக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளெட் இங்கே எதுவுமே இல்லை, உங்களுடைய நீஷே வேறு. நீங்கள் ஒரு ஷெஃபாக இருக்கலாம், ஒரு குக்கிங் கான்செப்டை நீங்கள் ரெடி பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லையா நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனரோ ஒரு பியூட்டிஷியனாவோ இல்லை ஒரு டெய்லரிங் செக்மெண்ட்லேயோ இல்லை ஏதோ ப்ரொஃபஷனல் கெரியர்லேயோ நீங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் எடுக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் டிசைன்ஸ்குள்ளே போகும்போது மேலே சர்ச் பார் காமிக்கும். சர்ச் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நீங்கள் டிஃபால்ட்டாக காமிக்குது. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கிங் சம்மந்தப்பட்டது போடுறீங்கன்னா குக்கிங்னு டைப் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான உங்களுக்கு போஸ்டர்ஸோ டெம்ப்ளேட்ஸோ உங்களுக்கு இங்கே காமிக்கும். அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் காமிக்கும். ஃபுட் ரெசிபியா இல்லை ரெசிபினா ரெசிபியில் என்னென்ன வேணும், ரெசிபி கார்ட்ஸ், ரெசிபிஸ், இன்க்ரீடியன்ட்ஸ், குக் புக், ரெசிபி புக், இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். குக்கிங் போனீங்கன்னா குக்கிங் சம்மந்தப்பட்ட அத்தனையும் காமிக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். கிச்சன் டிசைன், ஷெஃப், கிச்சன் லோகோ,
பேக்கிங், ஃபுட், ரெசிபீஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய நீஷ் வந்து ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் ரிலேட்டடாக நீங்கள் இருக்கீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிக்கும். உங்கள் நீஷை பொறுத்த போது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களோட டெம்ப்ளேட்ஸை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இமேஜே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இதோடைய கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கல. சேம் இப்படியே நீங்கள் போட்டால் நீங்கள் ஏதோ காப்பி பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இதோட ஸ்டைல்ஸை நீங்கள் மாற்றலாம். அது எப்படி டிஃபால்ட்டாக மாற்றலாம்? நீங்கள் எதுவும் பெருசாக மெனக்கட வேண்டாம், சிம்பிளி ஒரு கிளிக்கு தான். சேம் டிசைன் போங்க. டிசைன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்க்கு பக்கத்தில் ஸ்டைல்ஸுன்ற ஆப்ஷன் இருக்குது. சிம்பிளி அந்த ஸ்டைல்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டேபு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது கலர்ஸ் யூஸ் ரீசெண்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு ரீசெண்ட்லி யூஸ்டில் காமிக்குது. அதுக்கு கீழே உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் இருக்குது. காம்பினேஷன்ஸ், அதுக்கு கீழே கலர் பேலட், அதுக்கு கீழே ஃபாண்ட் சைஸ் இருக்குது, ஃபாண்ட் செட்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த கலரை நீங்கள் வந்து வேறு கலரில் கொடுக்கணுன்னா அதோட காம்பினேஷனோடு அது உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காம்பினேஷன் நான் சூஸ் பண்ணுறேன்னா அந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அங்கே சேஞ்ச் ஆகும். நான் இந்த காம்பினேஷன் கொடுத்தேன்னா இன்றைக்கி அதோடைய காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அங்கே அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஒவ்வொன்றுமே எனக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிடும். நான் கலர் பேலட்டுக்கு போயிட்டு கலர்ஸை நான் சூஸ் பண்ணும் போது எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் அங்கே சேஞ்ச் ஆகிட்டே வரும். உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு இங்கே விசிபிளாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியலாம். ஓகே, இப்போ நான் ஏதாவது மாற்றினேன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைல் அது சேஞ்ச் ஆகிடும் டிஃபால்ட்டாக. நான் எந்த ஃபாண்ட்டு கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இதுதான் இந்த ஸ்டைல்ஸோடைய வேலை. ஓகே, நான் இதை வந்து இன்னொரு இமேஜ் நான் ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இந்த இமேஜ் பிடிக்கல, எனக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ஜஸ்ட் சிம்பிளி நான் வந்து பேஜ் மேலே கிளிக் பண்ணியிருக்கும் போது எனக்கு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நான் அங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எனக்கு என்னோடய ஃபோட்டோ கேலரியில் உள்ள இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நான் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, நான் டிஃபால்ட்டாக நான் வந்து டிசைன்ஸ்லேயே போயிட்டு நான் ஏதாவது நான் எடுக்கிறேன்னா டெம்ப்ளேட்ஸ் போகிறேன். டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு நான் வேறு ஏதாவது ஒரு இமேஜை நான் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து குக்கிங்லேருந்து ஏதாவது நான் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம ரெசிபி ஆஃப் த வீக். ஓகே, இப்போ இந்த குக்கிங் கிளாஸுன்ற இந்த கான்டென்ட் இந்த டெம்ப்ளேட்டை தான் எடிட் பண்ண போகிறேன். இதை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிம்பிளி நான் டிசைனில் கிளிக் பண்ணுறேன், ஸ்டைல்ஸ் போகிறேன். ஸ்டைல்ஸ் போயிட்டு எனக்கு எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனை நான் இங்கே சூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், மாற்றுறேன். ஓகே, நான் ஒவ்வொன்றுமே மாறும்போது அங்கே குக்கிங் கிளாஸுன்றது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு, ஃபார்மேட்டிங், கலரிங் எல்லாமே உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக இந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி நான் பண்ணணும், என்னுடைய ஓன் ஐடியாஸில் நான் பண்ணணும், நீங்கள் பிளாங்க் பேஜில் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அழகாக நீங்கள் உங்களுடைய போஸ்டர்ஸு, கிராஃபிக் போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிராண்டாக நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே, டிசைன்ஸோட ஒர்க் இதுதான். உங்களுக்கு அங்கே டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும், ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் கிடைக்கும், உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது எலமெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கேன்வாவில். ஓகே, எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கீவேர்டு தான் அதுக்கு போடுவீங்க. ஒரு கீவேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட கீஸ் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுப்போம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். சர்ச் எலமெண்ட்ஸில் போயிட்டு நான் இங்கே வந்து 3D எலமெண்ட்ஸ்ன்னு நான் போடுறேன். 3D எலமெண்ட்ஸ்ன்னு போடும்போது 3D எலமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கிராஃபிக் மோடாகவும் ஃபோட்டோஸ் மோடாகவும் எனக்கு ஃப்ரேம்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் எனக்கு அத்தனையும் மார்க்அப்ஸ், ஷேப்ஸ் எல்லாமே எனக்கு 3D ஃபார்மேட்டில் எனக்கு கொடுக்கும். எனக்கு இது எல்லாமே என்லார்ஜ் பண்ணி பெருசாக பார்க்கணுன்னா நான் see allன்ற பட்டன், கிராஃபிக்ஸ் இருக்கா, ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் தெரியும், ரைட் ஹேண்ட் சைடில் see allன்னு இருக்குது. நான் ஜஸ்ட் see all கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த கிராஃபிக்ஸில் உள்ள அத்தனை எலமெண்ட்ஸுமே எனக்கு இங்கே தெரியும். EDUன்னு போட்டிருக்குல்ல, எல்லாமே ப்ரோ வெர்ஷன். அத்தனை அழகான ஒரு கேட்சியான எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் மோட், தட் இஸ் ப்ரொஃபஷ்னல் மோடில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனா இந்த நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் உங்களுக்கு வாட்டர் மார்க் கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு இதில் எலமெண்ட்ஸ்
எது கேட்டாலும் உங்களுக்கு தரும். இப்போ நான் 3D எலமெண்ட்ஸ் போட்டு எனக்கு 3D எலமெண்ட்ஸ் கிடச்சிது. எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லோகோ வேணும். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் லோகோவே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு லோகோன்னு வேணும்னா நான் இன்ஸ்டாகிராம் லோகோ நான் போடுறேன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் லோகோ எனக்கு சஜஸ்ட் பண்ணும். கிராஃபிக்ஸில் எனக்கு ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் லோகோ எனக்கு சஜஸ்ட் பண்ணும். லைக்வைஸ் நான் ஃபேஸ்புக் வேணும்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், லிங்க்டின், யூடியூப் என்ன வேணாலும் நான் கேட்கலாம். ஏன்னா கலர்ஸ் கூட இதுலேருந்து எடுக்கலாம். கலர்ஸ்க்கு நான் இப்போது டார்க் ரெட் கிரேடியன்ட் நான் போடுறேன்னா எனக்கு அந்த டார்க் ரெட் கிரேடியன்ட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை கலர்ஸோ கிராஃபிக்காவோ ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ எனக்கு கிடைக்கும். இல்லை நான் வந்து ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட கீவேர்டு போடுறேன்னா நான் நேச்சருன்னு போடுறேன்னா நேச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிற அத்தனை விஷயமும் கிராஃபிக்ஸ் மோடாகவும் எனக்கு கிடைக்கும், ஃபோட்டோ மோட்லேயும் எனக்கு கிடைக்கும், வீடியோ மோட்லேயும் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு விமெனோட இமேஜ் எனக்கு வேணும்னா நான் விமென்னு போடுறேன். விமெனுக்கான இமேஜஸ் எனக்கு கிடைக்கும். அதுலேயே உங்களுக்கு என்ன மாதிரி விமென் வேணும், அவுட்லைனா சிலுவட்டான்றது அதுவே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். இல்லையா எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் விமெனாக வேணும், ப்ரொஃபஷ்னல் விமென்னு போடுறேன். ப்ரொஃபஷ்னல் விமென்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி அழகாக ஒரு ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி விமெனுடைய சிலவர்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிடுச்சு. ஒரு மேனுடைய இமேஜ் வேணும்னா நான் மேனுன்னு போடுறேன். ஸோ எனக்கு அங்கே மேன் சம்மந்தப்பட்ட இமேஜஸ் எல்லாம் எனக்கு இங்கே கிடைக்கும். சைல்டு போட்டேன்னா சைல்டு எது போடுறீங்களோ எலிமெண்ட்ஸில் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் ஷாப் நவுன்னு போடுறேன். ஷாப் நவ் போட்டால் ஷாப் நவ் சம்மந்தப்பட்ட அத்தனை கிராஃபிக் இமேஜஸ், ஃபோட்டோ இமேஜஸ் எனக்கு இங்கே கிடைக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருமே கேன்வா யூஸ் பண்ணி தான் இப்போலாம் கிராஃபிக் டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, அத்தனையுமே எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாக உங்களுக்கு எங்கே ரெடிமேடாகவே கிடைக்குது. எதுவுமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய ஐடியாஸை இன்புட் பண்ணுறீங்க. அங்கேருந்து நீங்கள் கீவேர்ட்ஸை போட்டு இன்புட் பண்ணும் போது அந்த உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து நீங்கள் அழகாக ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கு இந்த எலிமெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. நீங்கள் இதை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு உங்களோட டிசைன்ஸை அழகாக க்ரியேட்டிவாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. நான் முதல்ல இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போகும்போது ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, நான் எப்போவுமே ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு வந்து டெக்ஸ்டோட ஸ்டைல்ஸாக வேணும், ஹெட்டிங்காக வேணும், இல்லை சப் ஹெட்டிங், இல்லை பாடி ஆஃப் டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க, அது கீழே ஒரு சப் ஹெட்டிங், அது கீழே ஒரு கான்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லையா நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி கீஸை அந்த நான் சொல்கிற மாதிரி ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டெக்ஸ்டோடைய எஃபெக்டை இன்னும் அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவ் போஸ்டர் லுக், உங்களுக்கு ரியலிஸ்டிக் போஸ்டர் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை பற்றின டுட்டோரியல்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் காம்பினேஷன், ஒரு ஃபாண்ட்டோடைய காம்பினேஷன் இதை நீங்கள் அதுவே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டோட காம்பினேஷன் நீங்கள் எடுத்து சிம்பிளி உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை நான் எடுக்கிறேன்னா கிளிக் பண்ணுறேன்னா என்னோட பேஜில் அது லேண்ட் ஆகிடும். டீம் எஃபர்ட்னு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கேன்வான்னு மேலே போட்டு கீழே டுட்டோரியல் ஜஸ்ட் சிம்பிளி நான் அதை கிளிக் பண்ணுறேன். என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். கேன்வா டுட்டோரியல் நான் சேம் ஃபாண்ட்டை எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அந்த ஃபாண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணேன். எனக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ, எந்த லெட்டரை போட்டு கஸ்டமைஸ் பண்ணணுமோ அதை நான் போட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இதுதான் டெக்ஸ்டோடைய மேஜிக். அடுத்தது கேலரின்றது உங்களுடைய ஃபோட்டோ கேலரியில் உள்ள அத்தனை ஆப்ஷன்ஸையும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். லைக்வைஸ் உங்களுடைய வீடியோஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அங்கேருந்து நீங்கள் பிக் பண்ணி கேன்வாவில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேலரி ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பிராண்டுங்கிறது பெருசாக எதுவுமே அந்த அளவுக்கு யூசேஜ் கிடையாது. ஸோ அந்த பிராண்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து அப்லோட்ஸ்ன்றது நீங்கள் கேலரியிலேருந்து ஃபோட்டோலேருந்து நீங்கள் எடுத்திருப்பீங்களா, உங்களோட ஃபோன் கேலரியிலேருந்து நீங்கள் கேன்வாக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்த அத்தனை இமேஜ், அத்தனை வீடியோஸுமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு அப்லோட்ஸில் சேவ் ஆகிடும்.
ஓகே, நீங்கள் அதுக்குன்னு பர்டிகுலராக போய் சேவ் பண்ணணுன்ற ஆப்ஷன்லேயே கேன்வா கிடையாது. ஈவன் இப்போ நான் இந்த ஒர்க்கு நான் பண்ணிவிட்டு தெரியாமல் நான் பேஜ் நான் ஸ்கிப் பண்ணி இந்த கேன்வா அப்ளிகேஷன் விட்டு நான் வெளியில் வந்துட்டாலும் நான் மறுபடியும் உள்ளே போய் பார்க்கும்போது என்னோடய ஒர்க் அப்படி தான் இருக்கும். கேன்வாவை பொறுத்த வரைக்கும் சேவிங் ஆப்ஷன் கிடையாது, அதுவே டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிக்கும். நம்ம போயிட்டு ஒரு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பேசிக்கான MS ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அடாபி ஃபோட்டோஷாப் எந்த ஒரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ப்ராஜெக்ட்டு சேவ் ஆகும். கேன்வாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் உங்கள் கைப்பட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டாலும் அதை டிஃபால்ட்டாக உங்கள் பேஜ் அது சேவ் பண்ணிக்கும். ஓகே, அதனால் சேவிங் டென்ஷன் கேன்வாவில் கிடையாது. சேம் லைக் நீங்கள் என்ன பிக்சர் என்ன வீடியோ நீங்கள் கேன்வாவில் எடுத்துகிட்டு வந்தாலும் அது எல்லாமே அப்லோட்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, அடுத்தது டூல்ஸ். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பென்சில் மார்க், ஹைலைட் யூஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி வெளியிலேயே டெக்ஸ்ட்னு இருக்குது. இங்கே டூல்ஸில் போயிட்டு கூட நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களோ கேன்வாவில், நீங்கள் எத்தனை ஒர்க் பண்ணி 2 பண்ணேன், அந்த 2மே எனக்கு டிஃபால்ட்டாக இங்கே சேவ் ஆகிடுச்சு. நான் எங்கேயுமே சேவ் பண்ணல, அதுவே நமக்கு டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி கொடுத்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான ப்ராஜெக்டை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும் அந்த ஃபோல்டரில். ஆப்ஸ், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. கேன்வா ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளவே உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியான ஒரு கிராஃபிக்கை ரொம்பவே அழகாக ரொம்பவே க்ரியேட்டிவான மெத்தடில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இதையோட யூசேஜும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுவேன். என்னோடய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் போடுற அத்தனை டுட்டோரியல்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே அமையும். ஓகே, அடுத்தது மேஜிக் மீடியான்றது ஒரு ஏஐ டூல் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐனாலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு இமேஜை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க, அதோட லாங்குவேஜில் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போடும்போது அதை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அதோடைய ப்ராசஸும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு கான்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை ஏஐ மூலிமா நீங்கள் ஜெனரேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதை ஜெனரேட் பண்ணிக்கலாம். பட் கேன்வாவில் இந்த வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுக்கறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வருமானா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் மற்ற டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். பட் கேன்வாவில் இது ஒரு ஆப்ஷனாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இப்போதைக்கு இல்லை அது. ஓகேவா, அடுத்தது ஏஐ வாய்ஸ். ஒரு ஏஐ வாய்ஸ்க்கு நீங்கள் ஒரு கான்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஸ்பீச் கொடுக்கணும். நீங்கள் ஏஐ மூலிமா ஸ்பீச் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய ப்ராம்ப்டை நீங்கள் கான்டென்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த லாங்குவேஜில் வேணுன்றது உங்களோட செலக்ட் வாய்ஸ் கொடுத்து அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் வேணுமா, க்ரீக் வேணுமா, இட்டாலியன், ரஷ்யன், தாய், எந்த லாங்குவேஜில் வேணுனாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். பட் இதில் இந்தியன் லாங்குவேஜ் இல்லை, அதனால் நம்ம மேக்ஸிமம் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 வாய்ஸ் இருக்குது, மேல் வாய்ஸ் ஒன்று, ஃபீமேல் வாய்ஸ் ஒன்று. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹென்ரின்றது மேல் வாய்ஸ், ஸ்டெஃப்ன்றது ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜெனரேட் ஏஐ வாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸ் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் லைக் இதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. காரணம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன், இந்த ஆப்ஸுன்ற அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டர், இதுக்குள்ளேருந்து நான் ஜெனரேட் பண்ணி நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் தான் இதெல்லாம். இதோடைய யூசேஜ் எல்லாம் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னமும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அடுத்தது
இப்போ நான் வந்து இந்த பேஜ் மேலே கிளிக் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், அது எங்கெங்கே போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது நான் பேஜ் மேலே கிளிக் பண்ணும்போது எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் ரீப்ளேஸ்ன்றது எனக்கு இதற்கு பேக்ரவுண்ட் ஏதாவது மாற்றணும், என்னோடய கேலரியிலேருந்து நான் கொண்டு வரணும்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து நான் அதை மாற்றிக்கலாம். இல்லை அந்த பேஜுக்கு நான் கலர் கொடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். கீழே எனக்கு கலர்ஸ் கொடுக்கும். ஓகே, இது கலர்ஸை நான் என்லார்ஜ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணும்போது எனக்கு இன்னமும் எனக்கு விசிபிளாக எனக்கு நிறைய கலர்ஸ் எனக்கு கிடைக்கும். எனக்கு இங்கே பிராண்ட் கிட்டுன்னு சில கலர்ஸ் அதுவே கொடுத்துருக்கு, டிஃபால்ட்டாக சாலிட் கலர்ஸ் கொடுத்துருக்கு, கிரேடியன்ட் கலர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஓகேவா, எனக்கு இதில் எந்த கலருமே எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச கலர் நான் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் போது மேலே பார்க்கும்போது இங்கே மல்டி கலர் ரிங்குக்குள்ளே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு ரெக்டாங்கிள் பெரிய டேபும் ஒரு ஸ்ட்ரிப்பும் ஒன்று இருக்குது. ஓகேவா, ரெக்டாங்கிள் பெரிய டேப்பில் உள்ள மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த கலருக்கு என்ன கலர்ஸ் இருக்கோ அது உங்களோட ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி உங்கள் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கலர், க்ரீன் வேணும், ப்ளூ வேணும், பிங்க் ஷேடில் வேணும், ரெட்டில் வேணும், மரூன் வேணும், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த கலரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் இந்த கலர் ஆப்ஷன். அதுக்கு கீழே உங்களுக்கு கோடு ஹேஷ்டேக் கொடுத்துருக்கா. இது வந்து கலர் கோடுடைய ஆப்ஷன். இதுதான் இந்த பர்டிகுலர் கலரோடைய கோட் நம்பர். இந்த கோட் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே, இந்த வேறு கலர் நான் மாற்றும் போது இங்கே கலர் கோடு வந்து உங்களுக்கு கீழே சேஞ்ச் ஆகிறது தெரியும். நான் வேறு கலர் மாற உங்களுக்கு கலர் கோட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் கலருக்கான கோட் நம்பர் தான் இந்த வந்து கலர் கோடு. இதுக்கு கீழே உங்களுக்கு சாலிட் கலர் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த டேப் உங்களுக்கு இருக்கு இல்லையா, இது வந்து சாலிட் கலர் பிக் பண்ணக்கூடிய டேப் ஆப்ஷன். இதுவே நீங்கள் கிரேடியண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு 2 சர்க்கிளில் 2 தனித்தனி கலர்ஸ் கொடுத்துருக்கும். இதில் உங்களுக்கு அடுத்த கலர்ஸ் இன்னமும் கிரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர், சாலிடுங்கிறது சிங்கிள் கலர், கிரேடியன்ட் வந்து மல்டி கலர். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே க்ரீன் இருக்கா, க்ரீன் எனக்கு பிடிக்கலன்னா க்ரீன் மேலே கிளிக் பண்ணி அந்த க்ரீனை நான் வேறு மாதிரி கலர் மாற்றிட்டு மறுபடியும் இங்கே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இதே பேஜுக்கு வரேன். பக்கத்தில் எனக்கு சியான் இருக்குது. இந்த சியானை நான் கிளிக் பண்ணும்போது இதை இன்னும் கொஞ்சம் நான் வேறு மாதிரி ஷேடு கொடுத்து இதே நான் உள்ளே வரேன். எனக்கு இன்னும் ஒரு கலர் எனக்கு ஆட் பண்ணோன்னா பக்கத்தில் மல்டி கலர் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் நான் கிளிக் பண்ணுற பட்சத்தில் எனக்கு இன்னும் ஒரு கலர் டேப் ஓப்பன் ஆகும். அதில் எனக்கு என்ன கலர் வேணுமோ நான் அதை சூஸ் பண்ணி நான் அந்த கலரையும் எடுத்துக்கிட்டேன். எத்தனை கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை கலர்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டே இருக்கும் அது. ஓகேவா, உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை கலர்ஸ் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்டைல்ஸ்னு இருக்குது. 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு இங்கே காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல்ஸில் உங்களோட கலரை நீங்கள் பொசிஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்டைல்ஸில் நீங்கள் உங்களோட கலர்ஸை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கலர் ஆப்ஷன். அடுத்தது அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எழுதிருக்கீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணுறது, ஒரு இமேஜோ ஒரு டெக்ஸ்ட்டோ, இது வந்து இமேஜுக்கான அனிமேஷன். இப்போ நான் அது கொடுத்தேன்னா கம்ப்ளீட்டாக இங்கே உள்ள அந்த பேஜில் என்னென்ன இருக்கோ அத்தனை இமேஜும் எனக்கு அத்தனை எலமெண்ட்ஸும் எனக்கு அனிமேட் ஆகிடும். இந்த அனிமேஷன் இப்போ ஃபஸ்ட் நான் பிளாக்ன்ற அனிமேஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இதோடைய ஸ்பீடை நான் குறைக்கணும் ஏற்றணும்னா மறுபடியும் அந்த பிளாக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எனக்கு டைரக்ஷன்ஸ் காமிக்கும். சிலதெல்லாம் இன்டென்சிட்டி குறைக்கிறதுக்கும் காமிக்கும், சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் காமிக்கும். எனக்கு வந்து போத் சைடு வேணுமா, இல்லை ஆன் எக்ஸிட் ஆகிற டைமில் வேணுமா, இல்லை என்டர் பண்ணுற டைமில் வேணுமான்னு காமிக்கும். அதுக்கு நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கலர்ஸில் எனக்கு இந்த மாதிரி வேணும். இப்போ நான் அந்த பிளாக்னா அந்த பிளாகோடைய கலர்ஸ் இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ண அதோடைய கலர் இங்கே சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, அப்புறம் அது ஒரு டைரெக்ஷன், எனக்கு லெஃப்ட் டைரெக்ஷனில் வேணும், ரைட் டைரெக்ஷனில் வேணும், அப்வர்டில் ஆரம்பிக்கணும், டவுன்வர்டில் போகணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ரீத்ன்ற அனிமேஷன் நான் யூஸ் பண்ணால் அதுக்கான எஃபெக்ட் எனக்கு கிடைக்கும். அதில் போயிட்டு பாருங்கள் அதோடைய ஸ்கேல் இன்டென்சிட்டி எனக்கு கம்மி பண்ணணுமா, இல்லை ஃபாஸ்ட்டாக வரணுமா, ஸ்லோவாக வரணுமா, உள்பக்கமாக இன்னர் சைடாக போகணுமா, இல்லை அவுட்டர் சைடாக வேணுமான்றது நான் அது எனக்கு என்னென்ன அனிமேஷன்ஸ் வேணுமோ அத்தனை அனிமேஷன்ஸையும் நான் இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேஜ் அனிமேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேஜுக்கான அனிமேஷன். லேயர்ஸ்ன்றது நம்ம இங்கே நம்மளுடைய பேஜில் எத்தனை நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அத்தனையுமே லேயர்ஸில் கால்குலேட் ஆகிடும். இந்த கேன்வான்றது ஒரு லேயர், டுட்டோரியல்ன்றது ஒரு லேயர், இந்த ரியலி
greatsite.com இருக்குது, அது ஒரு லேயர். இந்த நம்ம பேஜோட பேக்ரவுண்டும் ஒரு லேயர். ஓகேவா? அத்தனை லேயர்ஸுமே நமக்கு இங்கே காமிக்கும். லேயர்ஸில் போய்ட்டு நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ அதை மேலேயும் கீழேயும் நம்ம இதை மாற்றிக்கலாம். இதோடைய ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத அடுத்தடுத்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு நான் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கிராஃபிக் போஸ்டர் க்ரியேட் பண்ணி சொல்லி தருவேன். அதில் வந்து நீங்கள் இந்த லேயர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஓகே, அடுத்தது நோட்ஸுன்றது நம்ம இதுக்கு ஏதாவது நம்ம நோட்ஸ் ஏதாவது கொடுக்கணும், நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம வேணும்னா நம்ம ஏதாவது ஆட் பண்ணி இங்கே நோட் மாதிரி க்ரியேட் பண்ணி கூட நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது மோர் ஆப்ஷன். 3 டாட்ஸ் பக்கத்து 3 டாட்ஸ் வித் மோர்னு இருக்குது. அது நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நமக்கு ஒரு பேஜ் காப்பி பண்ணணுமா, இல்லை பேஸ்ட் பண்ணணும், டூப்ளிகேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஜை லாக் பண்ணுறதுக்கோ, அந்த லாக் பொசிஷன் வந்து நம்ம எடிட்டிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம், பட் அந்த பேஜ் அங்கேயே அசையாமல் இருக்கணும்னா நம்ம இந்த லாக் பொசிஷன் ஒன்லின்னு கொடுத்துக்கலாம். பேஜை நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை பேஜை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ்ன்றது நமக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நான் வந்து இது வந்து யூடியூப் போஸ்ட்டுக்காக நான் ரெடி பண்ணேன் இல்லையா, இப்போ வந்து இதே கான்டென்ட் இதே போஸ்டரை நான் வந்து யூடியூப் பேனருக்காகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காகவோ நான் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே கஸ்டம் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பிக்சலோடைய எஃபெக்ட்ஸை ஒவ்வொரு பேஜுக்கான பிக்சல் எஃபெக்ட் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில்னு கொடுக்குறேன்னா என்னுடைய இந்த பேஜ் வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸ். இது வந்து நம்ம யூடியூப்காக யூஸ் பண்ணக்கூடிய பேஜ் சைஸ். அதுவே நம்ம ரீசைஸ் பண்ணிக்கோ. இந்த கம்ப்ளீட் பேஜை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணணுன்னா அந்த பேஜ் நம்பர் 6 நான் கிளிக் பண்ணியிருக்கேன். மோர் உள்ள போகிறேன், நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். அது எனக்கு டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இங்கேயோ ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயோ ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு நான் வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இது இல்லை, இங்கே வந்து டுட்டோரியல் இல்லை, கேன்வான் மட்டும் தான் இருக்குது. எனக்கு இங்கே டுட்டோரியல்ன்றது வேணும். நான் என்ன பண்ணுறேன், டுட்டோரியல்ன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜுக்குள்ளே அடுத்த பேஜுக்கு வந்து மோர் ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணும்போது எந்த இடத்துல எனக்கு காப்பி பண்ணணும் அதே இடத்துல பர்ஃபெக்டாக அது ப்ளேஸ் ஆகிடும். எங்கேயுமே 1 இன்ச் முன்னையும் இருக்காது, 1 இன்ச் பின்னையும் இருக்காது. கரெக்டாக நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணமோ அதே இடத்துல தான் பொசிஷனில் அது பேஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டுட்டோரியல் வந்து நான் இங்கே இருக்குது, இந்த கேன்வா டுட்டோரியல்ன்றது இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டுட்டோரியலை வந்து நான் எடுத்து நான் இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி எனக்கு அடுத்த பேஜில் நான் பேஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு நான் எங்கே காப்பி பண்ணணும் அது அங்கே தான் பேஸ்ட்டாக இருக்குது. நான் இங்கேருந்து காப்பி பண்ணேன், அது இங்கே தான் பேஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏஐ. ஆல்ரெடி நம்ம யுவர் டிசைன்ஸ் பார்த்துட்டோம், டெம்ப்ளேட்ஸ் பார்த்துட்டோம். ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நாம் ஏதாவது ஒரு கமாண்டு வந்து இதுக்கு பாஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதை நம்ம என்ன க்ரியேட்டிவாகவும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து ஏஐ கிட்ட நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணியும் நம்மளோட தம்ப்நெயிலோ இல்லை நம்ம போஸ்ட்டோ நம்ம அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ப்ராம்ப்ட் எழுதுகிறேன். ஓகே, a cat holding a yarn ball in its paw அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டு கிரியேட் அன் இமேஜ்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அது என்ன பண்ணும், கீழே எனக்கு இமேஜை ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இதுக்கு கீழே எனக்கு ஸ்டைல் காமிக்குது. ஸ்டைலுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னா எனக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், எனக்கு வந்து ஸ்மார்ட்டாக வேணுமா, சினிமேட்டிக் கான்செப்டில் வேணுமா, இல்லை க்ரியேட்டிவாக வேணுமா, இல்லை பொக்கே மோடில் வேணுமா, மேக்ரோவில் வேணுமான்றது நாம் டிசைட் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சினிமேட்டிக்கில் நான் எடுக்கிறேன்னா சினிமேட்டிக்னு கொடுத்துட்டேன். அப்புறம் அது கீழே பேஜ் சைஸ், எந்த பேஜ் சைஸ்க்கு எனக்கு வேணும், 16:9 வேணுமா, 9:16 வேணுமா, அத்தனை 1:1 இந்த மாதிரி எந்த பேஜ் சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த பேஜ் சைஸ் நம்ம கொடுத்துட்டு இங்கே ஏரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணுற பட்சத்தில் எனக்கு அந்த இமேஜ் இங்கே ஜெனரேட் ஆகும். ஓகே, இங்கே ஜெனரேட் ஆகும். எனக்கு ஜெனரேட் ஆகும்போது எனக்கு அதோட இமேஜ் இங்கே காமிக்கும். பாருங்கள், நான் கொடுத்த எஃபெக்டோட அது இங்கே ஜெனரேட் ஆகி எனக்கு கொடுத்துருச்சு. நான் கேட்ட ப்ராம்ப்ட்டு கேட் வந்து ஒரு யான் பாலை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குற மாதிரி. இதே வந்து நான் வேறு ஸ்டைலில் கேட்டுக்கிறேன். இப்போ சினிமேட்டிக்னு இருக்கா, சினிமேட்டிக் இல்லாமல் நான் வந்து இங்கே
black and white sketchல வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். சேம் a cat holding a yarn ball in its paw போட்டுட்டு ஸ்கெட்ச் வந்து நான் black and whiteல கொடுத்துருக்கேன். அதை நான் ஜெனரேட் பண்ணும்போது எனக்கு நான் என்ன ஸ்டைல் சூஸ் பண்ணணும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ black and white சூஸ் பண்ணேன்னா ஸோ எனக்கு black and whiteல எனக்கு அது ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை ஜஸ்ட்டு நான் எங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் எடிட் ஆப்ஷன் காமிக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். எடிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணுன்னா நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது எடிட் கொடுத்து என்னோடய பேஜில் லேண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டு போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் நான் வந்து மியாவுன்னு கொடுக்குறேன். ஓகே, இதை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் சேஞ்சுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு காமிக்கும். டெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், அதோட ஃபாண்ட்டை நான் ஏற்றணுமா இல்லை அதை ஸ்டைல் மாற்றணுமா இல்லை ஃபாண்ட்டு சைஸ் மாற்றணுமா கலர் மாற்றணுமான்னு எல்லாமே காமிக்கும். நான் ஃபாண்ட்டு மாற்றணுன்னா நான் ஃபாண்ட்குள்ளே போகிறேன், எனக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இதில் ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு அது எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டானுன்ற ஃபாண்ட்டை நான் இங்கே போடுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு ஆண்டான் கிடைக்கும். நான் ஆண்டான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபாண்ட் அங்கே ஆண்டான் ஆகிடுச்சு. ஸ்டைலுன்றது ஒன்றும் இல்லை, நான் டெக்ஸ்ட் ஆப்ஷனில் காமிச்சது தான். ஹெட்டிங்காக வேணுமா சப் ஹெட்டிங்காக வேணும் பாடியாக வேணுமன்றது அதை எடுத்துக்கலாம். நான் அது யூஸ் பண்ணலை. ஃபாண்ட் சைஸ் நீங்கள் மேனுவலாகவும் எடுத்துக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை நான் சொல்கிற மாதிரி 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் இந்த ஃபாண்ட் சைஸை லாஸ்ட் இருக்கும் என்லார்ஜ் பண்ணிங்கன்னா 144ஓட இங்கே நின்றுடும். அந்த ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு 144 வரைக்கும் போதும்னா ஓகே. அப்படி இல்லை எனக்கு இதை விட பெருசாக வேணும்னா அந்த 144 உள்ள பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 200 சைஸில் எனக்கு ஃபாண்ட் சைஸ் வேணும் 200 போட்டிங்கன்னா 200 சைஸில் அது இன்க்ரீஸ் ஆகிடும். இல்லையா நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் கார்னரில் 4 பால்ஸ் மாதிரி டாட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அந்த டாட்ஸில் ஏதாவது ஒரு கார்னரை பிடிச்சி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கையிலேயே மேனுவலாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபாண்ட் சைஸு. அடுத்தது கலர். அந்த ஃபாண்ட்டுக்கு நான் கலர் மாற்றணும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கலர் நான் மாற்றணும்னா இங்கே வந்து நான் கலர் ஆப்ஷனில் போயிட்டு அதுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஒயிட் கொடுக்குறேன், இல்லைனா பீச் கொடுக்குறேன், எது வேணுமோ நம்ம அது கொடுத்துக்கலாம். ஓகே, நான் பீஜே கொடுக்குறேன். இப்போ இதுக்கு நான் ஃபார்மேட்டிங் பண்ணுறேன். இப்போ வந்து MEAOWன்றது எனக்கு அது ஆண்டான் ஃபாண்ட்ன்றது ஆல்ரெடி போல்டுனால எனக்கு இங்கே போல்டு ஆப்ஷன் எனக்கு டிசபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமன் இல்லை வேறு ஏதாவது ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு போல்டு ஆப்ஷன் இங்கே விசிபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு போல்டு வேணால் நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் வேணால் இட்டாலிக் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணணும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். அதுக்கப்புறம் அப்பர் கேஸ் லோவர் கேஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ், எம் வந்து அப்பர் கேஸாகவும் பாக்கி எல்லாமே வந்து லோவர் கேஸாகவும் இருக்குது. இதை வந்து நான் எல்லாமே அப்பர் கேஸில் வேணும், எனக்கு எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே வேணும்னா நான் மறுபடியும் போயிட்டு நான் மாற்றுறதுக்கு பதிலாக இங்கே உள்ள இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணும்போது எல்லாமே எனக்கு கேபிட்டலில் மாறிடும். மறுபடியும் அதை நான் எடுத்துட்டேன்னா அது ஸ்மாலில் மாறிடும். மறுபடியும் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு கேபிட்டலில் மாறிடும். இது ஒன்று. அடுத்தது அட்வான்ஸ்ன்றது ஸ்பேஸிங். லெட்டரை ஸ்பேஸ் பண்ணுறதுக்கும் லைன் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கும். இதை லைன் ஸ்பேஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பேராகிராஃபாக இருக்கீங்கன்னா லைனை நீங்கள் ஸ்பேஸ் பண்ணலாம். நான் அடுத்து காமிக்கிறேன். லெட்டர் ஸ்பேஸிங்னா ஒவ்வொரு லெட்டருக்கு அடுத்து எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு வேணுமோ அந்த ஸ்பேஸை நாம் இங்கே கொண்டு வரலாம். ஓகே, இந்த மியாவுன்றதை நான் கொஞ்சம் ஸ்பேஸிங்கோட நமக்கு எவ்வளோ வேணுமோ நான் அந்த அளவுக்கு நான் அந்த ஸ்பேஸிங் கொடுத்துட்டேன். லைன் ஸ்பேஸிங்ன்றது ஒன்றும் இல்லை, நான் இதை காப்பி பண்ணுறேன். இது டூப்ளிகேட் எப்படி பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணியிருக்கும் போது எனக்கு மேலே வந்து ப்ளஸ் சிம்பல் ஒன்று காமிக்கும், டபுள் பாக்ஸ்குள்ளே ஒரு ப்ளஸ். அதை கிளிக் பண்ணும் போது எனக்கு இங்கே டூப்ளிகேட் ஆகிடும். எத்தனை முறை நீங்கள் பண்ணாலும் அது டூப்ளிகேட் ஆகிடும். ஓகே, இப்போது இதுக்குள்ளே நான் வந்து ஒரு கான்டென்ட் ஏதாவது ஒன்று எழுதுகிறேன். சேம் நான் எழுதுகிறேனே, a cat holding a yarn ball in its pawன்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட ஃபாண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இதை வந்து குட்டி பண்ணி இங்கே எடுத்துட்டேன். இதோடைய டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்குது. இதுக்கு வந்து இந்த மியாவுன்றதுக்கு அது கரெக்டாக இருக்குது லெட்டரோட ஸ்பேஸிங். பட் இது வந்து ரொம்ப படிக்கும் போது இந்த ஒரு பேராகிராஃபாவோ ஒரு சென்டென்ஸாவோ படிக்கும் போது நமக்கு வந்து அது ரொம்ப ஸ்பேஸிங் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம அது ஒரு லெட்டர் ஸ்பேஸிங் நம்ம கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி ரீடபிளாக நம்ம மாற்றிட்டு அதுக்கு இந்த ஒரு லைனுக்கு கீழே இப்போ கேட் ஹோல்டிங் இன் யான் வந்து ஒரு லைன், அது கீழே பால் இன் இட்ஸ் பாவ்ன்றது இன்னொரு லைனில் இருக்குது. அது ரெண்டுத்துக்கு கீழே நடுவில் உள்ள ஸ்பேஸை நான் வந்து கம்மி பண்ணணும்னா நான் லைன் ஸ்பேஸிங்கை பின்பக்கமாக எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போனால் கம்மியாகும், முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து லைன் ஸ்பேஸிங்கான ஆப்ஷன். ஓகேவா? இதுக்கு நான் அதாவது கலர் கொடுக்கணுனாலும் நான் கலரை மாற்றிக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ். இது வேணுனாலும் இருக்கட்டும், இல்லைனாலும் ஓகே. அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ். இந்த பர்டிகுலர் இது இம்மியாவுன்ற வேர்டுக்கு நான் எஃபெக்ட் கொடுக்குறேன். அது என்ன எஃபெக்ட்? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு. நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக. இதில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் காமிக்கும். ஷேடோ, லிஃப்ட், ஹாலோ, ஸ்ப்ளைஸ், அவுட்லைன், இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் காமிக்கும். ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான ரெஃப்ளெக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கும். ஷேடோ எஃபெக்ட்ஸ், எப்படி ஒரு ஷேடோ எஃபெக்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது நான் இப்போ சொல்கிறேன். ஷேடோ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மியாவுன்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ உங்களுக்கு க்ரியேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகி தெரியும். பட் அது ஒரு 3D எஃபெக்டாக நமக்கு வேணும்னா அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்ட்ஸ்குள்ளே ஷேடோ உள்ளே போகிறேன். ஷேடோ உள்ள செகண்ட் டைம் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். ஆப்செட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக 100 பண்ணிவிட்டு டைரக்ஷன் நான் வந்து 0 வைக்கிறேன். பிளர்ரை வந்து 100. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் எனக்கு யூஸ் பண்ணணுன்னா நான் 100 உள்ள டேபை நான் வந்து கிளிக் பண்ணும் போது எனக்கு அடுத்த மூமெண்ட் எனக்கு கிடைக்கும். டிரான்ஸ்பரன்சியும் நான் 100 பண்ணுறேன். 100 பண்ணிவிட்டு கலருன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு 3D எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டெக்ஸ்ட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மியாவுன்ற அந்த லெட்டரை பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்த்ததுக்கும் ஒரு 3D எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, இது வந்து 3D எஃபெக்ட். இதே வந்து 3D எஃபெக்டை நான் வந்து ஹாலோவாக மாற்றுறேன். வெறும் வந்து அவுட்லைனாக வேணும்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சிம்ப்ளி இந்த மியாவுன்றதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். டெக்ஸ்ட்குள்ளே போகிறேன். ஹாலோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வெறும் அவுட்லைன் மட்டும் கிடச்சிருச்சு. இந்த அவுட்லைனுக்கு நான் கலர் கொடுக்கணுன்னா மறுபடியும் ஹாலோக்குள்ளே போகிறேன். அதோடைய திக்னஸை நான் எனக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ கம்மி பண்ணணுனாலும் எனக்கு மைனஸ் பண்ணணுன்னா பின்னாடி போகணும், இன்க்ரீஸ் பண்ணணுன்னா முன்னாடி வரலாம். ஓகே, நான் எனக்கு இந்த லெவலில் வச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டு கலர் ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் அதோடைய கலரை நான் இங்கே பிளாக்கில் மாற்றிட்டேன். ஸோ எனக்கு இங்கே மியாவுன்றது வெறும் ஹாலோ எஃபெக்டில் கிடைக்குது. நீங்கள் இந்த ஷேடோ எஃபெக்ட்டுக்கு மேலேயும் இந்த ஹாலோ எஃபெக்டை ப்ளேஸ் பண்ணலாம். சிம்பிளி அதை கொண்டு போய் மேலே பொருத்திட்டிங்கன்னா அது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் இது மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹாலோ எஃபெக்டும் டெக்ஸ்ட் அந்த ஷேடோ எஃபெக்ட்டுக்கு மேலேயும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஒன்று மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும், 2 டெக்ஸ்ட்டுமே வந்து ஒரே ஃபாண்ட் சைஸில் இருக்கணும். ஒன்று கூட ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 207. சேம் இந்த ஹாலோவோட ஃபாண்ட் சைஸ் வந்து 207. நான் ஹாலோவோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 200 நான் வச்சுருக்கேன்னா எனக்கு நான் எடுத்துகிட்டு போய் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது என்னால் வந்து கரெக்டாக நான் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு அது ஹாலோ மேலே அது கரெக்டாக பின்னாடி உள்ள டெக்ஸ்ட் மேலே அது உட்காராது. அதே நான் வந்து 207 அந்த ஷேடோ எஃபெக்டோடைய சைஸ் வந்து 207. சேம் 207 நான் கொடுத்ததுக்கப்புறம் அது டிஃபால்ட்டாக போய் அதுவே பொசிஷன் பண்ணி உட்காந்துக்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதுக்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது உட்காந்துரும். இது வந்து ஷேடோ எஃபெக்ட். இதில் இன்னொரு ரொம்ப அழகான எஃபெக்ட். இது நீங்கள் எல்லா எஃபெக்ட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு எஃபெக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் ரெடி ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதோடைய இன்டென்சிட்டியை நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதோ ஏற்றுறதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 3 எஃபெக்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்று ஷேடோ எஃபெக்ட், செகண்ட் வந்து ஹாலோ எஃபெக்ட், தேர்ட் வந்து இந்த நியான் எஃபெக்ட். இந்த நியான் எஃபெக்ட் வந்து ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்கும். நியான் எஃபெக்ட் கூட போங்க, மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், அதோட இன்டென்சிட்டியை 100 ஆக்கிக்கோங்க. 100 ஆக்கிக்கிட்டு அதோடைய கலர் எய்தர் எல்லோ, ரெட் ஆர் க்ரீன் எது வேணால் கொடுக்கலாம். ரெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளோயிங் ரெட் எஃபெக்டில் கிடைக்கும். எல்லோ கொடுத்தீங்கன்னா ஒரு லைட் எஃபெக்டில் கொடுக்கும். நீங்கள் வந்து க்ரீன் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இந்த நியானுக்கு இந்த 3 கலர் ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் ப்ளூ கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் ரெட் அண்ட் எல்லோ வந்து ரொம்பவே கேட்சியாக ஒரு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு இதுவாக இருக்கும் உங்களோட போஸ்டர்ஸ்க்கு. ஓகே, மேக்ஸிமம் இந்த தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த ரெட் எஃபெக்ட் இந்த மாதிரி க்ளோ எஃபெக்டில் தான் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க தம்ப்நெயில்ஸில். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா?
அடுத்தது அனிமேஷன். டெக்ஸ்ட்டுக்கு அது ஃபஸ்ட் நம்ம பேஜோட அனிமேஷன் பார்த்தோம். இப்போ டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் பார்க்கணும். பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு அனிமேட் கொடுக்குறேன். அனிமேஷன் போகும்போது எனக்கு இங்கே அது ஆப்ஷன் காமிக்கும். எனக்கு டைப்ரைட்டிங் மோடில் வேணுமா, இல்லை அசெண்ட் மோடில் வேணுமா, இல்லை ஷிஃப்ட் மாதிரி வேணுமான்றது அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே மறுபடியும் போங்க. அதோடைய இன்டென்சிட்டி ஸ்பீடு கம்மி பண்ணுறதோ ஏற்றுறதோ உங்களுடைய சாய்ஸ். கேரக்டர் பை கேரக்டர், வேர்ட் பை வேர்டு வேணுமா, இல்லை லைன் பை லைன் வேணுமா, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து நம்ம ஒரு எஃபெக்ட், நம்ம ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அது இருக்குது ஆனால் இல்லாத மாதிரி காமிக்கணும். அது அங்கே இருக்கணும், பட் அது வந்து ஒரு வாட்டர் மார்க் மாதிரி காமிக்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு எலமெண்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு நான் டாட்டடில் சிங்கிள் டாட்டுன்னு நான் இங்கே போடுறேன். எனக்கு இங்கே டாட் லைன்ஸ் கிடச்சிருச்சு. எலமெண்ட்ஸ் போகிறேன், இங்கே எனக்கு டாட்ஸ். ஓகே, இந்த ஏரோ மார்க் டாட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஏரோ மார்க் டாட்டை நான் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு இது இருக்குது ஆனால் இல்லாத மாதிரி பளிச்சுன்னு ஓரளவு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஓகேவா, அதை நான் வந்து டிரான்ஸ்பரன்சியை நான் கம்மி பண்ணுறேன்னா அதுக்கு எனக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணுறேனோ அது எனக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி அது இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு டெக்கரேட்டிவ் இமேஜை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட இமேஜை வந்து இருக்கிற மாதிரி அது விசிபிளாக அது இருக்கும் அந்த இடத்துல, பட் அது வந்து நமக்கு அது அட்ராக்டிவாக தெரியாது. மெயின் கான்டென்ட்டை அதை வந்து கவர் பண்ணாது. அதுக்கு நம்ம டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்மளுடைய பேஜோடைய ஹேண்டில்ஸ்லாம் கூட நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சியாக நம்ம கொடுத்து வாட்டர் மார்க் மாதிரி கொடுத்து நம்ம காப்பிரைட்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பொசிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேஜை ஆட் பண்ணிக்கிறேன். பேஜ் 2 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஒரு கேர்ளோட இமேஜ் கொண்டு வரேன். GIRL போட்டு நான் கேர்ளை வந்து நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். இந்த கேர்ள் இமேஜ் தான் எடுக்கிறேன்னா இந்த கேர்ள் இமேஜை நான் இங்கே ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணி நான் இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து மியாவுன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் மறுபடியும் அந்த ஷேடோ எஃபெக்ட்லாம் போயிட்டு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ நான் சிம்பிளி அங்கே போயிட்டு அந்த கிளிப்போர்டில் போயிட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய பேஜில் நான் கொண்டு வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அகெயின் ஓகே, பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்து நான் வேறு டெக்ஸ்ட்டை நான் மாற்ற போகிறேன். நான் பிஸ்னஸ்ன்னு போட்டுட்டேன். இதை வந்து இதோடைய ஃபாண்ட் சைஸை நான் கொஞ்சம் குறைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்டு நான் அது இங்கே இந்த பிஸ்னஸ்ன்றதை நான் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு இந்த ஹாலோ எஃபெக்டாக நான் மாற்றிக்கிறேன். ஹாலோ எஃபெக்ட் போயிட்டு எனக்கு அதோட இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ நான் அதை மைனஸ் பண்ணிக்கிட்டு அதோடைய ஃபாண்ட் சைஸ் கலரை நான் எனக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் கொண்டு வந்து நான் இங்கே மாற்றி இங்கே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட இமேஜு அது மேலே வந்து எனக்கு அந்த பிஸ்னஸ்ன்ற ஆப்ஷன் தெரியுது. பட் எனக்கு அந்த பொண்ணோட இமேஜ் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே மர்ஜ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரியேட்டிவான போஸ்டர் மாதிரி எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பேஜ் மேலே கிளிக் பண்ணுறேன். லேயர்ஸ்ன்னு ஆப்ஷன் வரும். லேயர்ஸ்குள்ளே போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹாலோ எஃபெக்ட் பிஸ்னஸ், செகண்ட் வந்து அந்த பொண்ணோட இமேஜ். இந்த 2 பிஸ்னஸ்க்கு நடுவில் அந்த பொண்ணோட இமேஜை நான் அங்கே ஃபில் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு இங்கே அந்த பொண்ணோட இமேஜ்க்கு பின்னாடி பிஸ்னஸ்ன்ற ஆப்ஷன் தெரியுது. இப்போ வந்து நான் பண்ண அந்த கலர் வந்து எனக்கு இங்கே தெரியல. காரணம் அந்த பொண்ணோட இமேஜ்க்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. நான் பிஜி ரிமூவர் யூஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த பீச் கலர் அதுவும் தெரியும், கூடவே பிஸ்னஸ்ன்ற அவுட்லைனும் தெரியும், அந்த பொண்ணோட இமேஜும் நமக்கு கிளியராக தெரியும். இதே அந்த ஹாலோ எஃபெக்டோடைய கலரை நான் வந்து ஒயிட்டாவோ இல்லை கிரேவாவோ மாற்றும் போது இன்னும் உங்களுக்கு அந்த கோட் அந்த பொண்ணோட ட்ரெஸ் மேலே போகும்போது அது இன்னும் பளிச்சுன்னு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். இதோடைய கலர் பேஜோடைய கலரையும் நான் கொஞ்சம் மாற்றி காமிக்கும் போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ன்றது உங்களுக்கு அழகாக தெரியும். நான் யூஸ் பண்ண பீச் கலர் ஃபில் ஆகிருக்கு. அவுட்லைன்லேயும் நமக்கு ஹாலோ எஃபெக்டும் தெரியுது, கூடவே நமக்கு அந்த பொண்ணோட இமேஜும் தெரியுது. எல்லாமே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு
ஒரு போஸ்டராக நமக்கு அது க்ரியேட் ஆகி நமக்கு இங்கே விசிபிளாக தெரியுது. ஓகே, செஷன் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செஷனில் பதிவு செய்யுங்க. ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு. See you all in the next session.